ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் வியூவில் இருக்க பேசிக்கான 5 விஷயங்கள் என்னென்ன, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு கூகுளில் வந்து ட்ரேடிங் வியூ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு, ஸோ இந்தியன் ஸ்டாக்ஸ் இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்டாக், நீங்கள் என்ன ஸ்டாக் பார்க்குறீங்க, நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, அதனுடைய ஸ்டாக்ஸை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஸ்டாக்கோட சார்ட்டை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா டைம் ஃப்ரேம். இப்போ இருக்க பொறுத்த மட்டும் பேசிக்காக நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடர் அப்படிங்கிறது தான் நம்ம இனிஷியல் டைமில் பார்க்கணும். சரிங்களா? நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்களா, ஸ்கேல்பிங் பண்ணுறீங்களா, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா இப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மினிட்டோட டைம் ஃப்ரேம் தேவைப்படும். சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமும் தேவைப்படும். சரிங்களா? ஸோ இது எல்லா டைம் ஃப்ரேமும் இங்கே இருக்கும். 15 மினிட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலுமே 15 மினிட்ஸுக்கு அப்புறம் க்ரியேட் ஆகி வரும். சரிங்களா? ஸோ இப்போ 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 9:30க்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி அடுத்த டைமுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே டைம் தெரியும் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இங்கே வைக்கும்போது 9:15ன்னு காட்டுதா, அப்படி மாற்றினேன் அப்படின்னா 9:30 காட்டு. ஏன்னா 9:30லேருந்து இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்புறம் 1 ஹவர். ஸோ இப்போ 9:15க்கு மார்க்கெட் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ 9:15க்கு ஓப்பன் ஆனது அப்படியே அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதனுடைய டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும். சரிங்களா? மந்த்லி டைம் ஃப்ரேம். இது வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடம் முக்கியமானது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கும் பாருங்கள், 10 இயர்ஸ் என்ன நடந்திருக்கு ஓவராலாக, அதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். 3 இயர்ஸ் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 இயர் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் டூல்ஸ் நீங்கள் வரைகிறதுக்கு முக்கியமாக நீங்கள் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் சரிங்களா உங்களுக்கு நிறையா டூல்ஸ் தேவைப்படும். சரிங்களா? நீங்கள் எங்கள் டூல்ஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கலர் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கான கலரும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா மூணாவது விஷயம் இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கேண்டில். சரிங்களா? அதாவது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பார் சார்ட் வேணுமா அதே மாதிரி நிறையா இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து கேண்டில். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ஷோ பண்ணியிருக்கலாம், இங்கே ரெட்டு க்ரீனுன்னு தெரியுதுல்ல, இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் அப்படிங்கிற நேமில் இருக்கும். சரிங்களா? நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா பார் சார்ட் பயன்படுத்தலாம். சரிங்களா? ஸோ ஒன்றுக்கு நேம் இருக்கும். நீங்கள் லைன் சார்ட் யூஸ் பண்ணுறீங்களா, இது எல்லாமே இங்கே வரும். இதில் நிறையா டைப்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் செலக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், ஒரு பிகினிங் லெவலில் இருக்கிற ட்ரேடருக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நாலாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? நீங்கள் பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் இனிஷியல் டைமில் ட்ரேட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இனிஷியல் டைமில் கேண்டில் ஸ்டிக்கை நல்லா படிங்க இண்டிகேட்டரை காட்டிலும். சரிங்களா? இண்டிகேட்டரை வச்சு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதர் தென் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்க, கேண்டில் உங்களுக்கு ரீட் பண்ண ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பிரேக் அவுட்டில் எந்த மாதிரியான ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பழகிக்கலாம். அஞ்சாவது விஷயம், ஃபைனலான விஷயம், 2 விஷயம். இங்கே நீங்கள் வரைஞ்சிருக்க ஏதாச்சும் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எதுவும் ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது டெலீட் ஆகும். சரிங்களா? நீங்கள் நிறையா ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, டெலீட் பண்ணோம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி டெலீட் பண்ண உடனே நம்ம பதறிடுவோம், ஆகா நான் அற்புதமாக வரைஞ்சிருந்தேன் மிஸ் ஆகிட்டே அப்படின்னு செய்யும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக என்னென்ன வரைஞ்சிங்க என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேஜ் நம்ம என்னென்ன 1 by 1 பார்த்துமோ இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக வரைஞ்ச ட்ரா எல்லாமே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு பிகினருக்கு இதுவே போதுமானது தான். ஸோ இந்த 5 விஷயத்தில் இனிஷியல் டைமில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதை ஸ்பீடப் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபாஸ்ட்டாக வரைகிறதுக்கும் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆயிரும். சரிங்களா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். சரிங்களா? எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.